ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? mombeautyarts பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். நீங்கள் 2 நாளாக தொடர்ந்து கேட்டுட்ருக்க crayons யூஸ் பண்ணி drawing தான் வந்துட்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு நேச்சர் drawing தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு ஒரு நார்மலான A4 ஷீட் பேப்பர் வந்து எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் கேன்வாஸ் போர்டு கூட வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். க்ரையான்ஸ்க்கு பதிலாக ஆயில் பேஸ்டல் இருந்தது அப்படின்னா அதை கூட இதே மாதிரி வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரெண்டுமே வந்துட்டு கிட்டத்தட்ட ஈக்குவலாக தான் இருக்கும். க்ரையான்ஸ் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணும்போது ஒரு சின்ன சின்ன டிப்ஸ்லாம் வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணலாம். அதெல்லாம் சேர்த்து வந்துட்டு இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு ஒரு A4 ஷீட் பேப்பரை ஸ்கொயர் ஷேப்க்கு கட் பண்ணியிருக்கேன். தென் என்னென்ன கலர்லாம் யூஸ் பண்ணி நான் ட்ரா பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா மெரூன், ரெட், ஆரஞ்ச், எல்லோ, லைட் க்ரீன், டார்க் க்ரீன், ஸ்கை ப்ளூ, வயலட், டார்க் ப்ளூ, அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பிளாக் கலர். இந்த கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணி தான் வந்துட்டு நான் வந்து இன்றைக்கி ட்ராயிங் வந்து செஞ்சு காமிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட்டு இந்த A4 ஷீட் பேப்பரோட டாப்பில் நான் எடுத்த ஃபர்ஸ்ட்டு மெரூன் கலர் இருக்குது இல்லையா, அதை வந்துட்டு நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். நான் இப்போ ஆர்டர்ஸ் வந்துட்டு சொல்லியிருந்தேன் இல்லையா, கலர் ஆர்டர் சொல்லியிருந்தேன்ல, மெரூன், ரெட், ஆரஞ்சு அந்த மாதிரி சொல்லியிருந்தேன்ல, அந்த ஆர்டரில் தான் வந்துட்டு இப்போ நான் கலர் பண்ணிக்க போகிறேன். கலர் பண்ணும்போதே டார்க்காக வந்துட்டு கலர் பண்ணிக்கோங்க. பிகாஸ் க்ரையான்ஸ் அப்படின்னாலே கொஞ்சம் வந்துட்டு லைட்டாக தான் வந்துட்டு கலர் ஆகும் இல்லையா. ஸோ கலர் பண்ணும்போதே டார்க் ஷேடு மாதிரி வந்துட்டு கொடுத்துக்கோங்க. இப்போ செகண்ட் கலர் நான் ரெட் கலர் வந்து எடுத்திருக்கேன். இப்போ ரெட் கலர் வந்துட்டு கலர் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு மொபைலில் பார்க்கும்போது வந்துட்டு ஆரஞ்சு கலர் மாதிரி தெரியுது. பட் இப்போ நான் கலர் பண்ணுறது தான் வந்துட்டு ஆரஞ்சு கலர். ஓகேங்களா? ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் வந்துட்டு தெரியாது க்ரையான்ஸில். ஸோ அதனால் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். ஃபோர்த்து கலராக நான் எல்லோ கலர் வந்துட்டு கொடுத்துட்ருக்கேன். இந்த ஆர்டரில் வந்துட்டு நம்ம கலர் பண்ணும்போது ஒரு ரெயின்போ எஃபெக்ட்டும் கிடைக்கும், ஒரு நேச்சர் எஃபெக்ட்டும் கிடைக்கும், ஒரு சன் எஃபெக்ட் கிடைக்கும், அதுக்கப்புறமா ஒரு ரிவர் எஃபெக்ட் வந்துட்டு கிடைக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்களேன், அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போது லைட் க்ரீன் கொடுத்துட்டு டார்க் க்ரீன் வந்து கொடுத்துட்டு இருக்கேன். அடுத்து ஸ்கை ப்ளூ கலர், தென் வந்துட்டு வயலட், அதுக்கப்புறமா டார்க் ப்ளூ. இந்த எல்லா கலருமே இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இடம் தள்ளி தள்ளி வந்துட்டு இப்படி நம்ம ட்ரா பண்ணி முடிச்சுக்கலாம். இந்த பேப்பருக்கு உள்ளேயே அடங்குற மாதிரி வந்துட்டு எல்லா கலருமே வந்துட்டு நான் கலர் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போது ஃபுல்லாக வந்துட்டு கலர் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இதை வந்துட்டு நம்ம பிளெண்ட் பண்ணுறதுக்காக, ஸ்மூத்தன் பண்ணுறதுக்காக, அதாவது அங்கங்கே வந்துட்டு நமக்கு திட்டு திட்டாக தெரியுது இல்லையா, அது எல்லாத்தையுமே வந்துட்டு ஸ்மூத்தன் பண்ணுறதுக்காக இப்படி கொஞ்சம் காட்டன் வந்து எடுத்துக்கோங்க. இல்லைன்னா டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா பட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ரொம்ப மெல்லிஸாக இருக்கிற கிளாத் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா மெல்லிஸாக இருக்கிற மாதிரியான பேப்பர் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் எது வேணுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி கை யூஸ் பண்ணி நல்லா வந்துட்டு தேய்ச்சி விடும்போது அந்த திட்டு திட்டாக இருக்கிறது எல்லாமே வந்துட்டு நல்லா கிளியராக ரியலாக வந்துட்டு அங்கே ஒரு கலர் இருக்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்துட்டு நமக்கு வந்துடும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக வந்துட்டு பண்ணி முடிச்சுக்கலாம். இதே மாதிரி மல்டி கலர் யூஸ் பண்ணி நான் கேன்வாஸ் போர்டில் வந்துட்டு ஒரு பெயிண்டிங் வந்துட்டு பண்ணி காமிச்சிருந்தேன். அதில் நான் புத்தா வந்துட்டு ட்ரா பண்ணி காமிச்சிருந்தேன். அந்த வீடியோட லிங்க் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவும் கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்ததோ அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபுல்லாக வந்துட்டு இதே மாதிரி காட்டன் யூஸ் பண்ணி வந்துட்டு தேய்ச்சி விட்டாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கலரோட இன்னொரு கலர் வந்துட்டு மேர்ஜ் ஆகி வர மாதிரியான ஒரு ஃபீல் வந்துட்டு கொடுக்கறதுக்காக ஃபர்ஸ்ட்டு நம்ம மெரூன் கலர் யூஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த மெரூன் கலர் எடுத்துகிட்டு செகண்டில் இருக்க ரெட் கலருக்கு மேலே பெயிண்ட் பண்ணினேன். அடுத்து ரெட் கலர் எடுத்து ஆரஞ்சு கலருக்கு மேலே இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கலாம். பெயிண்ட் பண்ணும்போது ரொம்ப டார்க்காக கொடுக்கக்கூடாது, சும்மா லைட்டாக. ஓகேங்களா? இப்போ அடுத்து என்ன பண்ணுறேன்னா ஆரஞ்சு கலர் எடுத்துகிட்டு எல்லோ கலருக்கு மேலே இந்த மாதிரி லைட்டாக வந்துட்டு ஷேட் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? மறந்துடாதீங்க, ரொம்ப டார்க்காக வந்துட்டு கொடுத்துட வேண்டாம், சும்மா லைட்டாக அந்த மாதிரி மேலாப்பில் வந்துட்டு ஷேட் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்து எல்லோ கலர் எடுத்து க்ரீன் கலருக்கு மேலே ஷேட் கொடுத்துக்கிறேன். அடுத்து லைட் க்ரீன் எடுத்து டார்க் க்ரீனுக்கு மேலே பண்ணிக்கணும். டார்க் க்ரீன் எடுத்து ப்ளூ கலருக்கு மேலே பண்ணிக்க போகிறோம். ஸ்கை ப்ளூ கலர் எடுத்து வயலட்டுக்கு மேலே பண்ணுறோம். வயலட் எடுத்து டார்க் ப்ளூக்கு மேலே பண்ணுறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு கலர் அடுத்தடுத்த கலர்ஸ் மேலே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் காட்டன் எடுத்து இந்த மாதிரி லேஸாக வந்துட்டு தேய்ச்சி விடணும். ஓகேங்களா? ரொம்ப அழுத்தி பிடிச்சி தேய்ச்சோம் அப்படின்னா அந்த கொடுத்த கலர் எல்லாமே வந்துட்டு போயிடும். ஸோ அதனால் லேஸாக வந்துட்டு பிளெண்ட் ஆகிற மாதிரி இப்படி வந்துட்டு தேய்ச்சி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு கலரோட இன்னொரு கலர் கலந்து வர மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்துட்டு கிடைக்கும். அப்போ தான் ஒரு நேச்சர் எஃபெக்ட் மாதிரி வந்துட்டு இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி வந்துட்டு பண்ணி முடிச்சுக்கலாம். முந்தா நேற்று வந்துட்டு ஷாப்பிங் ஹால் வீடியோ வந்துட்டு நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதில் நிறைய பேர் ஸ்லைம் ரிவ்யூ வந்து கேட்டிருந்தீங்க. அந்த ஸ்லைம் வீடியோ வந்துட்டு நேற்று நான் வந்துட்டு போஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோஸ்லாம் பார்க்கலாம் அப்படின்னா அந்த வீடியோஸோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ ஃபுல்லாகவே வந்துட்டு காட்டன் யூஸ் பண்ணி தேய்ச்சி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரே ஒரு கலர் மட்டும் நம்ம யூஸ் பண்ணாமல் இருந்தோம். என்னென்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? பிளாக் கலர் வந்துட்டு யூஸ் பண்ணாமல் இருந்தோம். அந்த பிளாக் கலர் எடுத்து இந்த மாதிரி வளைவாக வந்துட்டு வரைஞ்சு
சும்மா லைட்டாக வந்துட்டு வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு இந்த கீழே ஃபுல்லாகவே வந்துட்டு பிளாக் கலர் யூஸ் பண்ணி நம்ம ஷேடு வந்து கொடுத்துக்கலாம். நான் டார்க் ஷேடாகவே வந்து கொடுத்துக்கோங்க. ஃபுல்லாக வந்துட்டு கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன். இப்போ ஃபுல்லாக வந்துட்டு டார்க் ஷேட் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறமா சேம் பிளாக் கலர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கோடு கோடாக வந்துட்டு போட்டுக்கோங்க. லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் கொஞ்சம் கொஞ்சமாக, சரிங்களா? இந்த மாதிரி ஒன்று வந்துட்டு ஹைட்டாக இருந்தது அப்படின்னா ஒன்று வந்துட்டு குட்டியாக அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். இல்லைனா சின்னது ஹைட்டு அந்த மாதிரியுமே வந்துட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம். அது வந்து உங்கள் இஷ்டம் தான். ஓகேங்களா? இந்த மாதிரி கோடு போட்டு முடிச்சதுக்கப்புறம் இப்படி வந்துட்டு டாட் வந்துட்டு நம்ம வச்சுக்கலாம். இது ஒரு ட்ரீ எஃபெக்ட் மாதிரி வந்துட்டு நம்ம கொடுக்க போகிறோம். அதுக்காக இந்த மாதிரி டாட் வச்சு வந்து நம்ம ட்ரீ மாதிரி வந்துட்டு மேக் பண்ணிக்க போகிறோம். நான் எப்படி பண்ணுறேன்றதை பாருங்கள். அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். இப்படி கொசன்னு வைக்கும்போது தான் வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருந்தது. ஸோ ரொம்பவே வந்துட்டு கொசன்னு வந்துட்டு மேக் பண்ணிக்கோங்க. அண்டு உள்ளுக்குள்ளே இருக்க அந்த ஸ்டிக்குமே வந்துட்டு அந்த குச்சி மாதிரி வரைஞ்சிருக்கோம்ல, அதுவுமே வந்துட்டு தெரியிற மாதிரியும் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து மேலே வந்துட்டு நம்ம பறவை மாதிரி வந்துட்டு இப்படி வந்து வரைஞ்சிக்கலாம். நம்ம சின்ன பிள்ளையிலலாம் வரைஞ்சிருப்போம் இல்லையா? இந்த மாதிரி பறவை ஷேப்பில் ஒரு 3-4 இடத்துல வரைஞ்சி விட்டீங்க அப்படின்னா இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ டோட்டலாக நமக்கு அவுட்லுக் பார்க்குறதுக்கு வந்துட்டு இப்படி தான் இருக்கும். ரொம்ப ரியல் எஃபெக்டில் வந்துட்டு இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே வந்துட்டு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட குட்டி குட்டி சப்ஸ்கிரைபர்ஸ் அனுப்பினா கிராஃப்ட் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்துட்டு பார்த்துட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ, டேக் கேர், பாய். இந்த மாதிரி பிளாக் கலர் பெயிண்ட்டும் ரெட் கலர் பெயிண்ட்டும் ட்ரை பண்ணேன். சூப்பராக வந்திருக்கு. சப்போர்ட் mombeautyarts அண்ட் மங்கள் தருணி சேனல். பைக்கா. ஹாய் அக்கா, நீங்கள் சொன்ன மாதிரி நான் கில்லிங் பேப்பரும் கில்லிங் நீரும் ட்ரை பண்ணேன். இன்னொரு இது வந்து நான் சீக்கிரமாக ட்ரை பண்ணுறேன்க்கா. தேங்க்ஸ் ஃபார் அப்லோடிங் திஸ் வீடியோ. சப்போர்ட் mombeautyarts. ஹாய் அக்கா, உங்களுடைய நான் ஒரு குட்டி சப்ஸ்கிரைபர் தான். நான் வந்து நீங்கள் செஞ்சுட்டு இருந்த ஒரு வெல் செஞ்சுருக்கேன். சப்போர்ட் mombeautyarts.